கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய கூடிகையை அற்புதமாக நடத்தி வருகிறார். அவர் தான் ஆரம்பித்திருக்கிறார், அவர் தான் நடத்தி வருகிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாராகவும் இருக்கிறார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் தருகிறாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என்னுடைய கைக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவர் நல்ல ஒரு ரிலீஃபை தந்திருக்கிறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது சிஸ்டர் சிந்தியா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்கள ஜெபம் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இதோ 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசமாயிருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே இதோ நாங்கள் ஆண்டவரே ஒரு 40 குடும்பங்களாய் கர்த்தாவே இணைந்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. இந்த கொடுத்திருக்கிறதான அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவரீர் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உண்மை தியானிக்க நீ கொடுத்திருக்கிறதான அந்த அருமையான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நடக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே இந்த மீடியா இருக்கிற வெளியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த கரத்துல நாங்கள் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர துதிகளை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஜெபங்களை கர்த்தாவே நீ கொடுக்கிற பதில்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா நாங்கள் கேட்கிற நிறைய காரியங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் எடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஆண்டி கொடுத்த சுகத்திற்காக கூட உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த மாதிரி கர்த்தாவே அந்த மெசேஜுக்காக உங்களோட சமூகத்துல நாங்கள் வருகிற ராஜா. எங்களுக்கு என்ன வார்த்தை என்ன மண்ணா எங்களுக்கு தேவையோ அதை நீர் ஆண்டவரே அங்கு மூலியமா நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் பேசுமப்பா, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எல்லா விதமான தடைகளை நீர் அகற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை திறந்து உங்களுடைய வார்த்தை உள்வாங்கி அதை படிக்கிறதாவே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மாற்றி தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஜெப வேலை ஆண்டவரே இந்த மாதிரி கர்த்தாவே இருக்கிற எல்லா வேலையும் கூட கர்த்தாவே உங்களுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயராய் உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே எல்லாருடைய தேவை நீர் சந்தேகம் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல ஜெபம் கிழிச்சுவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் துதி வேளை. இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவினோடு ஒவ்வொரு தன்மையையும் பண்பையும் வேதம் அவரை எவ்வாறு சித்தரிக்கிறது என்பதையும் நான் சொல்ல சொல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆடுகளுக்கு வாசலானவரே ஸ்தோத்திரா. வாசல் என்னப்பட்டவரே ஸ்தோத்திரா. நல்ல மேய்ப்பனே ஸ்தோத்திரா. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரா. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே ஸ்தோத்திரா. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரா. மெய்யான திராட்சை செடியானவரே ஸ்தோத்திரா. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரா. மீட்கிறவரே ஸ்தோத்திரா. தேவ பெலனே ஸ்தோத்திரா. தேவ ஞானமுமானவரே ஸ்தோத்திரா. மகிமையின் கர்த்தரே ஸ்தோத்திரா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவானவரே ஸ்தோத்திரா. நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறவரே ஸ்தோத்திரா. ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரா. பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவே ஸ்தோத்திரா. ஆபிரகாமின் சந்ததியான கிறிஸ்துவே ஸ்தோத்திரா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரா. சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான தலையே ஸ்தோத்திரா. தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே உள்ள ஒரே மத்தியஸ்தரே ஸ்தோத்திரா. ஜீவாதிபதியே ஸ்தோத்திரா. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரே ஸ்தோத்திரா. தேவன் அபிஷேகம் பண்ணினவரே ஸ்தோத்திரா. தேவனுடைய பரிசுத்த பிள்ளையான இயேசுவே ஸ்தோத்திரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பாடல் வேளை. நாம் எல்லாரும் சேர்ந்து உயிரோடு எழுந்த இயேசுவே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா
ஹalleluya 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது ஹalleluya 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஹalleluya 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே ஆமென் சமாதான காரணரே எங்களை தூக்கி தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீங்க சரீர பிரகாரமாக எங்களை தூக்கி எடுத்திருக்கீங்க ஆண்டவரே கொடா கொடி நன்றிகளப்பா கொடா கொடி ஸ்தோத்திரங்களப்பா உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துறோம் தேவனே கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் எங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் எல்லாற்றையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 இப்பொழுது செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் Praise the Lord. இன்னைக்கு காலையில் பைபிளை பார்க்கும்போது நீங்கள் வேறு விதமாக பார்த்துருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். என்னோட பைபிள் ஒரு களஞ்சியம். அந்த பைபிளில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்குது. யோசேப்புடைய களஞ்சியங்களை காட்டும். யோசேப்பு எகிப்தில் கட்டிய களஞ்சியங்களை காட்டிலும் இது மகிமையானது. ஏன் கையில் தேவனுடைய வார்த்தை என்ன கிரேட் திங். வானத்தையும் பூமி படைத்த என்னை உங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவுடைய வார்த்தை என் கையில் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்குது. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க, என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க, எல்லாரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குற அதுல ஜீவன் லைஃப் அதுல வல்லமை இருக்குது. ஹalleluya praise God. இந்த வார்த்தை என்னோட பேசுது, உங்களோட பேசுது, உங்க பைபிள் உங்களோட பேசுது. இயேசு நடு கடல் சிக்கியிருந்த சீஷரை பார்த்து திடன் கொள்ளுங்கள் ஷியர் அப் அப்படின்னா அவங்க எவ்வளோ உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்க. அதேதான் இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஷியர் அப் அப்படிங்கும்போது அந்த எனக்கு ஒரு உற்சாகத்தை அப்படி கொடுக்குது. விஷ்ணுவை பார்த்து சொன்னாரு, என் சித்தம் உண்டு சுகமாக பக்கத்தில் சொன்னார், தொட்டு சொன்னாரு. அதே உணர்வு அந்த வசனத்தை வாசிக்கும் போது 2000 வருஷம் சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு கையில் இருக்கு. எனக்கு சுகம் உண்டு. ஹalleluya. இன்னைக்கு பார்க்க போறது மாற்கு 9ஆம் அதிகாரம்.
14 முதல் 29 வசனங்கள். மார்க் 9 verse 14 to 29. இது ஒரு வண்டர்ஃபுல் பேசேஜ். வண்டர்ஃபுல் பேசேஜ். இன்னைக்கு 3 கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்கேன். இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த பகுதி எனக்கும் உங்களுக்கும் தெளிவான பதிலை கொடுக்கும். 3 கேள்விக்கும் நம்ம பல முறை பதில் எதிர்பார்த்தோம். 3 கேள்வியும் ஏன் மனசு உங்க மனசு வந்திருக்கும். பல முறை இந்த கேள்விக்கு பதில் வேணுமே எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அநாதி தீர்மானம் இந்த 3 கேள்விக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். விசுவாசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் துவங்க போறது எதை பற்றி தெரியுமா? அவிசுவாசத்தை பற்றி. நம்ம பெய்த பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் துவங்க போறது அன்பிலீஃபை பற்றி, அவிசுவாசத்தை பற்றி. அவிசுவாசத்துக்கு சிகிச்சை உண்டா? Is there a treatment for unbelief? நம்ம மத்தியில் நிறைய பேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் சிலது ட்ரீட்டபிள், மருந்து ஆப்ரேஷன் என்னவெல்லாம் பண்ணால் ட்ரீட் ஆயிரும். சிலது நாட் ட்ரீட்டபிள். இவ்வளோ மருத்துவம் முன்னேறா கூட சில வியாதிகளுக்கு மருந்து சிகிச்சை ட்ரீட்மெண்ட் கிடையாது, மருந்து கிடையாது. டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் மட்டும்தான் தெரியணும்ல, நமக்கும் தெரியும். ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துக்குன்னா நம்ம என்ன முதல்ல ஒரு கேள்வி கேட்போம் மனசுக்குள்ள, அட்லீஸ்ட் அது ட்ரீட்மெண்ட் அது சரியாக போயிடுமா அப்படின்ட்டு. அவிசுவாசம் சரியாக போயிடுமா? இஸ் தேர் a treatment for unbelief? உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கா, மனசுல வந்திருக்கா? இந்த பகுதியில் ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்து வருகிறார், சீஷரிடம் வருகிறார். வந்தா ஒரு பெரிய கூட்டம், பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. சத்தம் போடு கஜா புஜான்னு பேசிட்டு இருக்காங்க போலுக்கு. இயேசுவே கேட்கிறாரு, என்ன இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஒரு மனுஷன் இயேசு ஓடி வருகிறார். இயேசுவே, என் மகனுக்கு அசுத்த ஆவினால் மிகுந்த தொல்லை, போராட்டம். நான் உன் சீஷன்ட்ட மகனை கொண்டாந்தேன், உன் சீஷனால் கூடாமற் போயிற்று. என் மகனுக்கு விடுதலை, அசுத்த ஆவிலிருந்து விடுதலை கொடுக்க முடியல, கூடாமற் போயிற்று. பாருங்க, துவக்கம் ஒரு நெகட்டிவ் துவக்கம், கூடாமற் போயிற்று. Praise God, hallelujah. இயேசு இந்த தகப்பனை சொல்ற ஒரு வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகோ. அப்பா சொல்றாரு, பிள்ளையின் அப்பா, வாலிபனுடைய அப்பா, சீஷனால் கூடாமற் போயிற்று, நெகட்டிவ். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகோ, பாசிட்டிவ். இன்னைக்கு உங்க வார்த்தை சவால் கொடுக்குது. நீங்க எந்த கட்சி? அப்பா கட்சியா, இயேசு கட்சியா? Praise God. தொடர்ந்து இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிற எவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு அவனை என்கரேஜ் பண்றார், உற்சாகப்படுத்துறார். இயேசு கூடாமற் போயிட்டு அப்பா சொன்ன வார்த்தை எங்க வந்திருக்கு? இதயத்தில் வந்திருக்கு. அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்குதல், இம்பாக்ட், நடந்த சம்பவங்கள், ஒரு இம்பாக்ட், வருத்தம், துக்கம், ஏமாற்றம். ஒரு நம்பிக்கையோட வந்தார். He came with a hope. இப்ப அந்த ஹோப் எல்லாம் அப்படியே போயிடுச்சு கீழே. உங்களுக்கு இயேசு அவனை உற்சாகப்படுத்துறார். என்னைய உங்களை அடிக்கடி உற்சாகப்படுத்துறாருல, அதே மாதிரி இவரையும் உற்சாகப்படுத்துறார். நீ விசுவாசை கூடுமானால் ஆகோ. இதை கேட்டோன்ன அப்பாவுக்கு தாங்க முடியல. இந்த வேதம் வார்த்தை அப்படியே சித்தரிக்குது அப்பாவுடைய நிலைமைய. வேதம் சொல்லுது, இந்த அப்பா கதர்னாராம், சத்தமிட்டு.
இயேசுவே விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யுங்க. இருதயத்தில் சத்தம் போடுறார். He cried out. பாருங்க, அப்படி எமோஷனை ஊற்றுறார், தன்னோட உணர்ச்சிகளை ஊற்றுறாரு. Praise God. Hallelujah. நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வழியாக கடந்து போயிருந்தோம்னா இந்த அப்பாவுக்கு பரிதவிப்போம். நானும் ஒரு நாள் இப்படி இருந்தேன். என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் அவிசுவாசம், ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் அவநம்பிக்கை. நானும் இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன். நானும் இந்த அவிசுவாசத்தில் குஸ்தி போட்டேன். என் இருதயம் கிழிக்கப்பட்டுச்சு. இப்படிதான் ஒரு நாள். அந்த நாளை யோசி பார்த்தீங்கன்னா இந்த அப்பாவோட உள்ளத்தை புரிஞ்சுக்க முடியும். Praise God. Hallelujah. ஒரு பெரிய போராட்டம் இந்த அப்பாவோட உள்ளத்துல. ஒரு பக்கம் விசுவாசம். என்ன விசுவாசம் சொல்வேன்? இந்த அப்பா இயேசுவிடம் தன் மகனை கூட்டி கொண்டு வந்தார். விசுவாசம். Hallelujah. 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 அதே மாதிரி சீஷனால் முடியாம போயிடுச்சு. சோது அப்படியே போகல. திருப்பி இயேசு ஓடி போறாரு. உங்க சீஷனால் முடியல இயேசுவே, ஏதாச்சும் உதவி செய்யுங்க ஐயா. விசுவாசம். ஹல்லேலூயா. அப்பா விசுவாசம் இருக்கு. ஆனா என்ன, அவர்கிட்ட வேண்டிய அளவுக்கு விசுவாசம் இல்லை. கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. ஏன் அவர் விசுவாசம் குறைஞ்சிச்சு? அவருடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். பல வருஷ பிரச்சனை. நேற்று வந்த பிரச்சனை இல்லை, இன்னைக்கு காலையில் வந்த பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இல்லை, பல வருஷங்கள். சாதாரண பிரச்சனையா? மகனை தீக்குள்ள தள்ளுது, தண்ணிக்குள்ள தள்ளுது. அதிகமா இமிசை. அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் கண்ணீர், துக்கம், நீண்ட காலம் பெரிய பிரச்சனை. வரும்போது உற்சாகம் வந்தாரு. ஆனா சீஷர்களாம் முடியாம திகைத்து போகும்போது இப்ப அப்படியே காத்து போடும் பலூன் மார்க்கில் இறங்கிச்சு அவருடைய நம்பிக்கை. ஒருவேளை நீங்க ஒரு காலத்துல இவட ஸ்டார்டட் குவைட் வெல், உற்சாகமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார் ஆகும். ஆனா சில காலகட்டங்கள் போகும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த உற்சாகம் ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம், ஒருவேளை அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கலாம் நீங்க. Praise God. இந்த ஜபம், இது ஆக்சுவலி ஒரு ஜபம் தான் போட்டார். சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்றது ஒரு ஜபம், இட்ஸ் a prayer. இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா, கொடுக்கலையா? பதில் கொடுத்தார். எஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அசுத்தாவை பார்த்து சொன்னாரு, போ, இவனை விட்டு அதட்டினார். உடனே அது போயிற்று. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இது ஒரு முக்கியமான விசேஷம் தெரியுமா? இந்த அப்பா இயேசுவிடம் வந்தார். ஹல்லேலூயா. புலம்பிக்கிட்டே போகிறவர். He came to Jesus. Praise God. இயேசுக்கு தெரியும் இவருக்குள்ள விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, அது போதும். இந்த அப்பா ஆனஸ்ட் மேன், உண்மையான மனுஷன். அவருக்கு தெரியுது எனக்கு உதவி வேணும், ஏன் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு எனக்கு ஆண்டவருடைய உதவி வேணும், இயேசுடைய உதவி வேணும். உங்களுக்கு உங்க விசுவாசத்துல நீங்க முன்னேறதுக்கு, பலப்படுறதுக்கு இயேசு உதவி வேணும். Pray to God. Hallelujah. இயேசுவை விண்ணப்பிங்க. எபிரேயர் 12 அதிகாரம் 1 தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆவர். ஹல்லேலூயா. தமிழ் பைபிளை பார்க்கும்போது துவக்கிறவர் புரிஞ்சுக்கிறோம், முடிக்கிறவர் தான் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா he makes it perfect.
என்னுடைய விசுவாசத்தை சம்பூர்ணமாக்குறவர், என் விசுவாசத்தை பூர்ணப்படுத்துறவர், என் விசுவாசத்தை நிறைவாக்குற அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை உங்க விசுவாசம் குறைஞ்சிருக்கு, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு விடுதலை இல்லை, சரீரத்தில் விடுதலை இல்லை, மனசுல விடுதலை இல்லை, குடும்பத்துல விடுதலை இல்லை, வேளை அது சொல்லிங்கன்னா இன்னைக்கு ஆண்டுடுவாங்க. கம் டு ஜீசஸ். இயேசு நோக்கி கேளுங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட். அதான் அப்பா பண்ண விசேஷம். He opened his heart and said, Jesus. அது பெரிய கூட்டத்துக்கே காது கேட்டுரும். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் நீங்க உம்முடைய உதவி செய்யுங்க. Whole crowd would have listened to this prayer. எல்லா கூட்டத்துக்கும் இந்த ஜெபம் கேட்டுச்சு. எல்லா கூட்டத்துக்கும் பதில் பிரதட்சமாக காணப்பட்டது. மகன் அஸ்தாவின் விடுதலை பெருவ பார்க்கிறாங்க. அகோரமான விடுதலை. அசுத்தாவை அலக்கழித்து ஓடுது. அப்பா இயேசு அந்த பையனை தூக்கி விடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God will lift you up from your struggle. உங்க போராட்டத்துல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்களுடைய அவிசுவாசத்துக்கு என்னுடைய அவிசுவாசத்துக்கு தீர்வு உண்டா? சிகிச்சை உண்டா? பதில் உண்டா? மருந்து உண்டா? ஆன்சர் எஸ். ஹல்லேலூயா. எங்கதான் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். இரண்டாவது கேள்வி, அப்பா சொன்னார் இயேசுட்ட, சீஷனால் கூடாமல் போயிற்று. ஏன் சீஷனால் கூடாமல் போயிற்று? ஏன் சீஷனால் கூடாமல் போயிற்று? மாற்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசி பார்த்தோம்னா தெரியும். இயேசு இவர்களுக்கு பிசாசை விரட்ட அதிகாரம் கொடுத்திருந்தார். இவர்கள் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தினாங்க, ஆக்சுவல் யூஸ் பண்ணாங்க, பிரமாதம் யூஸ் பண்ணாங்க. பல பிசாசு ஓடிச்சு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? ஏன் இன்னைக்கு கூடாமல் போயிற்று? ஹல்லேலூயா. மாற்கு 6ல கூடுச்சு, மாற்கு 9ஆம் அதிகாரத்தில் கூடாமல் போயிற்று. ஏன்? இந்த பிசாசு பெரிய பிசாசா இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ஒரு காலத்துல சும்மா அனலா இருந்தோம்ல, அனலா இருந்தீங்கல்ல. இப்ப சொல்றீங்க, அன்னைக்கு அனலா இருந்தேன், இன்னைக்கு நான் அனலா இல்லை. அன்னைக்கு ஜெபத்துக்கு எல்லா ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு, இன்னைக்கு ஜெபத்துக்கு எல்லா ஜெபத்துக்கு பதில் வரல. அன்னைக்கு எனக்கு ஒரு உணர்வு, என்னை சுற்றிலும் கிருபை இருக்கு. இன்னைக்கு எனக்கு அது கொஞ்சம் டவுட் வருதுங்க. ஒருவேளை நீ நினைக்கலாம் எனக்கு வயசாகி போச்சு, அதனால. ஒருவேளை நீ நினைக்கலாம் என்ன இப்ப நிறைய எனக்கு பொறுப்புகள் வச்சு பெரிய பொறுப்புகள் ஆகி போச்சு, அதனால அந்த மாதிரி எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல, பிரச்சனை என்ன? இயேசு சொல்றார், நான் சொல்ல. ஏசு கூடாமல் போயிட்டு ஏசு சொல்றார். ஏசு என்ன சொல்றாரு? பிரச்சனை என்னது? உங்கள்கிட்ட ஜபம் இல்லை பிரதர், உங்கள்கிட்ட ஃபாஸ்டிங் இல்லை. ஃபாஸ்டிங் என்ன பார்த்தவங்களே? உபவாசம். உபவாசம் இல்லை. உங்கள்கிட்ட ஜபம் இல்லை, உங்கள்கிட்ட உபவாசம் இல்லை. இதுதான் ப்ராப்ளம். பிசாசு பெரிய பிசாசு இல்லை, உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜபம் குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. என்னுடைய ஜபம் ஒரு தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் என்ன காமிக்கும்? என் டெம்பரேச்சர் காமிக்கும்ல. அந்த மாதிரி ஜபம் ஒரு தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டர் எதை தெரியுமா காமிக்குது? நான் ஆண்டவர் எவ்வளவு சார்ந்து இருக்கிறேன். நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது, when I depend on God, I pray more. நான் ஆண்டவர் சார்ந்து இருக்கும் போது நானே நல்லா ஜெபிக்கிறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. ஏன் பலம், சுய பலம். சீஷனுக்கு அதான் ப்ராப்ளம்.
நாம சொன்ன பெயரை ஓடி போயிடும். நாம சொன்ன பேய் போடுவாங்க. நான் சொன்ன எப்பேற்பட்ட விசுவாசம் ஓடி போயிடும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன அர்த்தம்? நீங்க இறைவனை சார்ந்து வாழுங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை அமுல்படுத்துறதுக்கு, பிசாசை விரட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை அமுல்படுத்துறதுக்கு உங்களுக்கு இறைவனோட உறவு, டிபெண்டன்ஸ், பிரேயர். நல்ல ஒரு ஆழமான ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். விசுவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நான் ஜெபம் பண்ண விசுவாசம் வராது. தட்ஸ் நாட் த பாயிண்ட். மார்க் 11:24 உதாரணமாக, நீங்க ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிச்சீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, அதனால ஜெபத்தினால் விசுவாசம் இல்லை. எனக்கு விசுவாசம் இருந்தால் ஜெபிக்க தோணுவேன். எனக்கு எப்படி விசுவாசம் வருது? வார்த்தைனால வருது. நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சார்ந்து இருக்கிறேன். இவர் மூலமாக தான் என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க போகுது. நான் சந்தோஷமா இருக்க போறதுக்கு காரணம் இவர். நான் செழிப்பாருக்கு காரணம் இவர். நான் சுகத்தோடு இருப்பதுக்கு காரணம் இவர். அப்ப அவரை தான் சார்ந்து இருக்கணும். நீங்க அவரை தான் சார்ந்து இருக்கணும். அவரை சார்ந்தீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவர்கிட்ட நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவரோட இடைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. தட்ஸ் பிரேயர். ரெண்டாவது இயேசு சொன்னாரு, நீங்க உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்தா எனக்கு நடந்துருமா? நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன் வச்சுக்கோங்களேன். நான் பிசாசு பார்த்து போனா போயிடுமா? போகாது. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் உபவாசம் இருக்கும்போது என்னுடைய சுயம் குறையுது, ஆண்டவர் பெரியவராகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியில என் சுயம் அப்படியே கீழே போகுது, ஆண்டவர் அப்படியே மேக்னிஃபை ஆகிறார். ஹல்லேலூயா. நான் சிறுகணும், அவர் பெருகணும். இதைத்தான் உபவாசம் செய்யுது. அல்டிமேட்டா விசுவாசம். சீஷர்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு, குறைஞ்சு போச்சுன்னா, ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, ஆண்டவரை சார்ந்து வாழாம தங்களை சார்ந்து வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். மூணாவது கேள்வி, கடைசி கேள்வி வரும். ஆண்டவர் மார்க் 9:23 இவனை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உங்க மனசுல நீங்க பதிய போற வார்த்தை தான். மார்க் 9:23 உங்க மனசுல பதிய போகுது. பரிசுத்த ஆவியான அந்த வசனத்தை உள்ளுக்கு இறக்குறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, எங்கதான் சொல்லுங்க. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் கேள்வியை மாற்றி கேட்கிறேன். இப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நானே கேட்டு நானே அதுக்கு பதிலும் சொல்லிடுறேன். இது ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் கூடும், ஆனா என்ன வேணும்? எனக்கு விசுவாசம் வேணும். எல்லாம் கூடும் உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நேற்று ஒரு பகுதியை பார்த்தோம், எபிரேயரை பார்த்தோம். நீங்க அதே பகுதியில் வேறு வசனம் சொல்றேன். எபிரேயர் 3:19. எபிரேயர் 3:19 சொல்லுது, அவிசுவாசத்தினால இஸ்ரவேல் ஜனங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ள நுழைய முடியாமற் போயிற்று. ஹீப்ரூஸ் 3:19. இது ஒரு பெரிய விஷயத்துக்கு உள்ளுக்கு வசனத்துக்குள்ள என்ன விஷயம்? ரெண்டு விஷயம். ஒன்று, கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அவர் சொன்னாரு, கொடுத்துட்டார். He promised, he gave. அவர் உண்மை உள்ளவர். ஆனா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. To receive God's blessing, I need faith.
உங்க வேதம் சொல்லுது அவர் தழும்புகளால் குணமாகிறோம். He is faithful. உண்மை உள்ளவர். அவருடைய தழும்பு எனக்கு உங்க எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கும். ஆனா இந்த சுகத்தை என் சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே இளைப்பாறுதலை கொடுத்துட்டார், ப்ராமிஸ் லேண்டை கொடுத்துட்டார். ஆனா பெரும் கூட்டத்தினர் அவிசுவாசத்தினால உள்ளுக்கு நுழைய முடியாம போயிற்று. Praise God. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, முடிக்கும் போது மீண்டும் மார்க்கு 9:23 விசுவாசிக்கிற எனக்கு, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். எப்பெல்லாம் கூடாம இருக்கோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கோ, போராட்டம் இருக்கோ, விசுவாசம் குறையுதோ, பயம் வருதோ, சந்தேகம் வருதோ, ஒரு குஸ்தி மாதிரி போட வேண்டிய சூழ்நிலை வருது, விசுவாசம் அவிசுவாசம் விசுவாசம் அவிசுவாசம் குஸ்தி போராட்டம் வரும்போது நான் என்ன பண்ணணும்? 9:24 மார்க் 9:24 படி, இயேசுவே விசுவாசிக்கிறேன், அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. இயேசுவே விசுவாசிக்கிறேன், அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. விசுவாசிக்கிற எனக்கு, நமக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத நேரம். நாம் சங்கீதம் 91 1 10 வசனம் வரை நாம் அறிக்கை செய்து வருகிறோம். கர்த்தர் நம்மை அதிகமாக இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் சங்கீதத்தை நாம் சொல்லுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரே அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.
வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மள சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என்னுடைய மாநிலத்திலிருந்து விரட்டுகிறோம். என்னுடைய மாநிலத்திலிருந்து விரட்டுகிறோம். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ இந்தியாவிலிருந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus, கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God. இப்பொழுது ஜெப நேரம். சித்ரா அண்ணி அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த சிறு கூடுகைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நல்லவர், ஆச்சரியத்தின் தேவனாகவும் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிற்பதும் மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே எங்களை பார்த்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி நன்றி ஆண்டவரை. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்காக, இந்த கூடுகைக்காகவும் நன்றியோடு துதிக்கிற சுவாமி. இந்த கொரோனா வைரஸினால ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் வைக்கிறேன் சுவாமி அப்பா. திறப்பில் வாசலில் ஆண்டவரே கண்ணீரோடு காலத்திருக்கிறாமே அவங்களோட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் காரும் சுவாமி அப்பா. இந்த பாடுகளிலிருந்து விடுபட அவங்க கிருபியை காரும் சுவாமி. அற்புதத்தை விளங்க பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அப்பா. அதான் வழி நடத்துகிற அந்த தேச தலைவர்களை என்னுடைய சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி. அமெரிக்க தேசத்திலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த இந்திய தேசமும் சென்னை தமிழ்நாட்டையும் என்னுடைய சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆட்டை ஆளுகிற ஒவ்வொரு ஞானத்தினாலே நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொருவரும் நீ சொல்லி விசுவாசம் உள்ள ஜெபம் விடையாளர்கள் ரட்சிக்கும் கர்த்தர் அவரை எழுப்புவார் என்று இருக்கு சுவாமி. ஆமாண்டவரை நிச்சயமாக விடுதலை பிரதியர் ஆண்டவர் தருவீர் என்ற விசுவாசம் இருக்கிறது சுவாமி. இப்பொழுது செய்தியின்படி ஆண்டவர் இருக்கும் சுவாமி. நாங்கள் விசுவாசம் நிச்சயமாக ஒரு முடிவென்று நம்பிக்கை வீண்பாகாது என்று சொன்னவரே ஆண்டவரே. நிச்சயமாக அந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பாதப்படியில வைக்கிறேன் சுவாமி அப்பா. திறப்பின் வாசல் மறுபடியும் ஒரு பாதத்துல செஞ்சு மண்டாடுகிறோம். விடுதலையை தாரும் சுவாமி, சுகத்தை தாரும் சுவாமி, வெற்றியை தாரும் சுவாமி அப்பா. நிச்சயமாக நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு வைரஸ் நோயாளிகளுக்காக ஆண்டவர் சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். செவிலியர்கள், அங்கு வார்பாய், டெக்னீஷியன் எல்லாரும் இந்த சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி அப்பா. உங்களுடைய அற்புதத்தின் கோட்டையில, ரத்தத்தின் கோட்டைகளை அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறது சுவாமி அப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே தெளித்து அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தின் ஆவியிலே அவங்க அந்த காரியங்களை செய்ய நீர் திருவை தரவில்லை சுவாமி. அவங்களை நம்பி இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு மருத்துவரையும் ஆசீர்வதியும், செவிலியர் ஆசீர்வதியும் சுவாமி அப்பா. எல்லா இடங்களிலும் ஆண்டவரை உங்களுடைய சமூகம் உங்களுடைய அற்புதம் விளங்கப்படும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரை தங்களுக்கு அருமையான இழந்தவர்களை ஒவ்வொருவரையும் தினமும் ஆண்டவரை நாங்கள் சென்னையில கூட தமிழ்நாட்டுல கூட ஆண்டவரை அதிகமாக ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்களுக்காக இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவித்து இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி அப்பா. அவளுக்கு எந்தவித உதவிகள் வேண்டுமோ அது அவங்க அரசாங்கத்துல அதை செய்ய நீ திருப்பி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற சுவாமி. வறுமையில் வாட வேலை இல்லாமல்
இடமில்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இந்த சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி. அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைத்து ஆண்டவரே, அவங்க கூடிய சீக்கிரத்துல தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக கிருபையை தாரு சுவாமி. எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடந்து விடாதபடி ஆண்டவரே, அவர்களும் அதிகமாக நோய் தொற்றிலே பாதிக்கப்படாதபடி நீர் காக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா, நீர் செய்ய போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தையும் ஆண்டவரே, எல்லா பிரசிடென்ட்டையும், எல்லா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாரையும் சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி. ஞானத்தினாலே வழியில சென்றால் நன்மை பயக்கும் என்ற ஞானத்தை நீர்தான் தர வேண்டும். மருத்துவர்களுக்கு நீர்தான் அந்த ஞானத்தை தர வேண்டும். விஞ்ஞானிகளுக்கு நீர்தான் அந்த ஞானத்தை தர வேண்டும் சுவாமி. அப்பா, நீ செய்ய போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசத்துல மேலும் 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 பலப்பட நீ கிருபையை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இப்பொழுது இந்த கூடுகையில ரேணுகாக கொடுத்த சுகத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவை கொடுக்கிற இந்த கூடுகைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதுல ஆத்ம தாகத்தை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய பாரத்தை எல்லாம் நாங்கள் எப்படிலாம் நாங்க முடிவுல வைக்கிறோமோ அந்த பாரத்தை நீர் சுமக்கிறீ சுவாமி. அதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, இந்த வேளையிலே மறுபடியும் சமூகத்தில் நிற்கிறேன் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினாலே அழுவி ஆண்டவரை நீ சுகப்படுத்தும். ஆண்டவரை சுகப்படுத்தும். இந்த காரியங்களை கொடுத்து மறுபடியும் உங்களுடைய பாதப்படியில கண்ணீரோட நிற்கிறோம் சுவாமி. கண்ணீரோட செய்ய போறதுக்காக நன்றி 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 மறந்து எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கிறார். அவர் நம்மை ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நம்முடைய குடும்பங்கள் இருக்க மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், நம்முடைய நண்பர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஜெப ரிக்வஸ்டுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல ஜெப கூடுகை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, கொடாக்கடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, 30, 35, 30 நாட்களுக்கு மேலாக நாங்க இந்த இடத்துல இந்த கூடுகையில ஜெபித்து கொண்டு வருகிறோம் சுவாமி. அதுக்கு முன்பாக ஆண்டவரே 15 நாட்கள் நாங்கள் 3 குரூப்பாக சேர்ந்து ஜெபித்தோம் சுவாமி. 45 நாட்கள் ஆண்டவரே, அற்புதமாக எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அற்புதமாக எங்களை வழிநடத்தி எங்கள் மனதில் உள்ள பயங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே, எங்களை சுற்றி நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய சமூகம் இருக்கிறது, உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறது, உங்களுடைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க, நீங்க அக்கினி மதிலாக எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்ற ஒரு உணர்வை, இந்த ஒரு சமாதானத்தை எங்கள் மனதில் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே அநேக மருத்துவ பணியாளர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்துல சுவாமி, இந்த மெடிக்கல் ஃபீல்டு தான் ரொம்ப சசெப்டபிளா இருக்குது ஆண்டவரே. அவங்களுக்காக வருகிறோம் சுவாமி. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமில் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, விமல்ராஜ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, நர்சஸ் ஷர்லி, டேஃபினி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ் ஆண்டவரே, இந்த மருத்துவ துறையில் ஈடுபட்டிருக்கிற எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் இங்கே பெயர் எழுதப்படாத அநேகர் ஆண்டவரே, நீங்கள் அவங்களை காப்பாற்றணும் சுவாமி. இப்படி தூதர்கள் உருவின பட்டயத்தோடு அவர்கள் பக்கத்தில் நிற்கிறத மக்கள் காணணும் ஆண்டவரே. ஆண்டவரே, கேயாசின் கண்களை திறந்தது போல சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இவர்களோடு இருக்கிற யுத்த வீரர்களை, தேவதூதர்களை பார்த்து இவர்கள் பெரியவர்கள், இவருடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி உண்மைக்கு சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. இந்த சிறு கூட்டத்தின் நிமித்தம் ஆண்டவர் இந்த மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட கிருபை செய்யுங்க. அங்குள்ள நோயாளிகள் ஆண்டவரே, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் நிமித்தம் ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து நீங்கள் அவர்களை உற்சாகமாக கொளுத்த கண்ணிலை போல வெளியே நடந்து வர கிருபை செய்யுங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டில்களை ஆரோக்கியம் இருக்கும், வெளியே போய் கொளுத்த கண்ணிலை போல் வளர்கிறீர்கள்னு சொல்லியிருக்கீங்களே, அதன்படிக்கு நீங்க செய்ய போறக்கா சோத்திரம். யோசேப்பையும் தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. ஒரு அடிமை ஆண்டவரே யோசேப்பு, அவன் அந்த ஆண்டவரே ஒரு அந்நிய தேசத்தில், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தான் சுவாமி. அவன் நிமித்தம் ஆண்டவரே போத்திபாரின் வீட்டில் எல்லாமே அங்கே ஆசீர்வாதம் தங்கியது.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே. அது போலவே சுவாமி இவர்கள் நிமித்தம் இந்த இடங்கள் அந்த அவர்கள் வேலை செய்யற ஸ்தலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் சுவாமி. அது போல ஆண்டவர் ஆபீஸ் எல்லாம் இப்ப திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு போற அவங்க எல்லாரும் நீங்க பாதுகாக்கணும் சுவாமி. ஆண்டவரே எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால கொரோனா குறையலையே, கொரோனா அது பாட்டுக்கு ஆண்டவரே ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு சுவாமி. இதை மக்கள் மனசுல நீங்க பதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் தெருவில் அநேக ஜனங்கள், அநேக வாகனங்கள், கடைகள் எல்லாம் திறந்திருக்கு. ஆனா ஆண்டவரே இந்த கொரோனா இருந்துகிட்டே இருக்கு சுவாமி. பாதுகாப்பை நீங்க தான் தர முடியும் ஆண்டவரே. தாங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் பாதுகாப்பை தாங்க. முகக்கவசம் அணியாத பேர் நிறைய பேர், வாங்க முடியாத நிறைய பேர் ஆண்டவரே. ஏதோ துணிகளை சுற்றி கொண்டு போறாங்க, அது இல்லாமையும் போறாங்க, அதை கழுத்துக்களை போட்டுக்கிறாங்க. ஆண்டவரே ஜனங்களுக்கு கற்பித்து கொடுங்க சுவாமி. பாமர ஜனங்கள் ஆண்டவரே, ஒண்ணுமே தெரியாத ஜனங்கள், எங்க நாட்டு ஜனங்கள் ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் சொல்லி உணர்த்தணும் ஆண்டவரே. மனசுல உணர்த்தணும், இதுக்கு ஜாக்கிரதையாக நாங்க இருக்கணுமேன்னு சொல்லி அவளுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. மைக்ரண்ட் லேபரஸ்க்காக மறுபடியும் வருகிறோம் சுவாமி. பதில் நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. ஜனங்களை நோக்கி பாருங்க சுவாமி. பிள்ளைகளையும் பாரங்களையும் சுமந்து கொண்டு அந்த ஜனங்கள் தவிப்போட தங்க நாடுக்கு தங்க ஊர்களுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கு கரெக்டான ஒரு டிசிஷன் சொல்யூஷன் கவர்மெண்ட் கொடுத்து அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க, இலகுவாக சேர்க்க கிருபை செய்யுங்க. கவர்மெண்டால முடியும், அதை செய்ய கிருபை செய்யுங்க. செய்யறதுக்கான திராணியையும், செய்யறதுக்கான மனசையும், செய்யறதுக்கான யோசனையும் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்க. மனசுல நீங்க பேசணும் ஆண்டவர். தலைவர்கள் மனசுல நீங்க பேசணும் ஆண்டவர். அந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் எங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது ஆண்டவரே. அவங்கள பத்தி பேசுறதுக்கோ எடுத்து சொல்றதுக்கோ யாருமே கிடையாது. நீங்க தான் ஆண்டவரே இருக்கீங்க. சிறுமைப்பட்டமே சிந்தை உள்ளவர்கள் நாங்கள் ஜெபம் தான் பண்ண முடியும். நாங்கள் ரோட்ல போய் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது சுவாமி. ஆனா நீங்க செய்ய வல்லவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், நட்சத்திரங்களை கையில வைத்துக் கொண்டிருக்கிற அண்ட சராசரத்தையும் வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறவர். இந்த ஜனங்களை தாங்குங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆண்டவரே வழியை காட்டுங்க, வழி நடத்துங்க. கொடாகொடி ஸ்தோத்திர ராஜா. அது போலவே ஆண்டவரே வெளி தேசங்களில் உள்ள எங்கள் பிள்ளைகள், எங்கள் நண்பர்கள், அவர்களுக்காக வருகிறோம். ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுபிசா குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன் கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி குடும்பம், ஷீலா குடும்பம், வின்சென்ட் சீலன் குடும்பம், இமானுவேல் எட்வின் குடும்பம், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய் குடும்பம், ஜான் மோகன் குடும்பம், ஜான் யூஜின் குடும்பம், சலமன் பிரவீன் ராஜ் குடும்பம், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பம், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், மிஸ்ஸஸ் ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம், இன்னும் அநேக குடும்பங்கள், அநேக பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவரே. அவர்களுடைய நிலைமையை உமக்கு மட்டும்தான் தெரியும் சுவாமி. தனியாக அங்க இருக்கிறார்கள், தனிமையாக இருப்பதில்லை சுவாமி. ஆண்டவர் நீங்க அவரோட இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் உணர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அவரோடு இருக்கணும் சுவாமி. உங்க தேவதூதர் அவரோடு இருக்கணும், அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இந்த பிள்ளைகள் நிமித்தம் சுவாமி அந்த நேபர்ஹுட் ஃபுல்லா உங்களுடைய பாதுகாவல் இருக்கணும் ஆண்டவர். அந்த தேசங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. எந்த கொரோனா நோய் தொற்று யாருக்கு ஏற்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் நினைத்தால் ஒரு நொடியில் ஆண்டவர் இந்த கொரோனாவை மாற்றி போட உங்களால முடியும் சுவாமி. நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன் அல்லவா. இறங்குங்க ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவரே, இறங்கி இந்த நோயை மாற்றி போடுங்க. உலகமே என்ன செய்வது என்று திணறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதை திறக்கவா அதை திறக்கவா, திறக்கிறாங்க, மாத்துறாங்க, மூடுறாங்க, திறக்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது யாருக்கும் ஆண்டவரே. ஆனால் தெளிந்த புத்தியை கொடுங்க சுவாமி. ஆலோசனை கத்தாவாக இந்த வழி நடத்துங்க. உமைக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம். ஜப குறிப்புகள் வருகிறோம் ஆண்டவரே. சுவிசேஷகர் ஆண்டவரே, மிகவும் பிரபலமான மனிதன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர் ரவி ஜக்கரியாஸ்க்காக ஜபித்து கொண்டே வந்தோம். பூர்ண சமாதானத்தோட அவரை காத்துக்கொள்ளணும்னு, பூர்ண சமாதானத்தோட அவரை நீங்க எடுத்துக்கொண்டீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அவர் ஆண்டவரே உற்சாகமாக உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கடைசியா சொல்லியிருக்கார் ஆண்டவரே, நான் கர்த்தரை பற்றி என்ன சொல்வேன் என்று, கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறார் நான் அவர் சமூகத்திலே போகும் பொழுது என்பதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. அவர் என்னை பத்தி என்ன சொல்ல போகிறார்? இந்த எண்ணம் எல்லாருக்கும் தரணும் ஆண்டவரே. நீங்க நான் அவர் சமூகத்துல போகும்போது அவர் நீங்க என்ன சொல்லுவீங்க என்ற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பரிசோதித்து அறிய கிருபை செய்யணும் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த கேள்வியை மனசுல கொடுங்க ஆண்டவரே. அவர் குடும்பத்துக்கு நல்ல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இன்று கலாவுடைய மகன் ஜேம்ஸ் சாலமனுடைய பிறந்தநாள் சுவாமியே. இந்த பிறந்த நாளில் கொண்டாடுகிற அந்த மகனை நீங்க ஆசீர்வதிங்க, கடாட்சி தருளுங்க, போஷி தருளுங்க ஆண்டவரை, பாதுகாத்தருளுங்க. அநேக ஆசீர்வாதமான வருஷங்களை கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த மகனை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உமக்கு வருஷத்தை நெய்யாய், உன் பாதைகள் நெய்யாய், வருஷத்தை நன்மையால் முடிசுற்று பாதைகள் நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சகோதரன் ஜோஷுவாக்காக வருகிறோம் சுவாமி. இந்த கேன்சர், லங் கேன்சர்ல அவசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மகனை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை அவர் மேல் நேற்று இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துங்க. உங்களுடைய கரம் அவர் மேல் அமர்வதாக, கரம் அவர் மேல் இருந்து, ஆசீர்வதிக்கிற கரம் அவர் மேல இருந்து, சுகத்தை பரிபூர்ணமாக கொடுப்ப கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நிர்மலா ஜோதிராஜ் காக்காவுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அதுபோல மிஸ்ஸஸ் டாக்டர் டொனால்ட் கேட்ராக்ட் ஆபரேஷன்ல இருந்து ஆண்டவரே அந்த கண்ணுக்கு 100% பார்வையை நீங்க திருப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். ராஜா பத்மாத்தைக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க. வயதான காலத்துல நீங்க உடைய கரம் அவர்களை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சுயபலன் அல்ல, உம்முடைய பலன் அவர்கள் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று அவ்வளவு பேருக்கு நீங்க சொல்றதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த நல்ல ரிலீஃபுக்காக ஸ்தோத்திரம். எக்ஸ்ரே எல்லாம் ஒரு ஃப்ராக்சர் இல்லைன்னு இந்த கை கரத்துக்கு வந்ததுக்காக அந்த காலத்தில் வீக்கமெல்லாம் குறைஞ்சு போச்சு ஆண்டவரே. இன்னும் பரிபூர்ணமாக அந்த கரம் செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். கரத்தினால உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கான காரியங்களை செய்ய ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு என்ற பாடலை பாட போகிறோம். அதுக்கப்புறம் 1-2 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாரும் நின்று கேட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வல்லமை உண்டு என்ற பாடலை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Announcements. இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் மே 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் டெய்லி எங்கள் ப்ரோக்ராம் நடக்கும். ஒருவேளை மே 31ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதத்திலிருந்து கொரோனா இந்த லாக்டவுன் எடுத்து விட்டார்கள் என்றால், நீக்கி விட்டார்கள் என்றால், நாம் வாரத்துக்கு 3 நாட்கள் இந்த மீட்டிங் வைக்கலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சஜஷன்ஸை கேட்டிருக்கிறோம். நீங்கள்லாம் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். அதில் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி, செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாட்களில் இதை கொடுக்க வைக்கிறோம். இதில் 2 நாள் இதே மாதிரி நடக்கும். ஒரு நாள் பைபிள் ஸ்டடி. செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி வைக்கலாம். ஏதாவது ஒரு தீம் எடுத்து, ஒரு டாபிக் எடுத்து நாம் அதை தொடர்ந்து நாம் ஆராய்ந்து வருவோம். வேத ஆராய்ச்சி ஒரு கூட்டம், வேத ஆராய்ச்சி. மற்ற 2 நாள் இதே மாதிரி இதே ஃபார்மேட்டில் ப்ரோக்ராம். இந்த ஜபங்கள் வேணால் கொஞ்சம் குறையலாம். கொரோனாவுக்கான ஜபங்கள் குறையலாம். கொரோனா குறைஞ்சதுன்னா, கொரோனா குறையலைன்னா கொரோனாவுக்கு இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். வேற என்ன இருக்கா? சரி, உங்களுடைய இப்போ நாங்கள் சொல்லியிருக்கேங்க ப்ரப்போசல். 3 நாள் மீட்டிங். எப்போ இருந்து? கொரோனா லாக்டவுன் முடிந்ததிலிருந்து. கொரோனா லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி டெய்லி மீட்டிங். சரியா? கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம், லிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 நாள். அதில் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி. செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, வெளியில் போக ஆரம்பிச்சிருவோம். அதனால் எல்லாருக்கும் டெய்லி வச்சா அது கஷ்டம், சரிப்பட்டு வராது. அதனால் 3 நாட்கள். இதில் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி வைக்கலாம் அப்படின்னு இப்போ இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே வருவோம். டெய்லி இதை சொல்லுவோம். அப்போது புதுசாக யாரும் சேரணும் அப்படின்னா புதுசாக சேர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God bless you. Hallelujah. Praise God. எல்லாருக்கும் நன்றி. ரேணுகாவுடைய சுகத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. நல்லா ப்ரே பண்ணீங்க. எல்லாம் விசாரிச்சீங்க, ஃபோன் பண்ணி. ஆண்டவர் உங்க எல்லாரும் ஜெபத்தையும் கேட்டு பூரா சுகம் கொடுத்துருக்கிறார். நீங்க அதே மாதிரி நீங்க துவக்க ஜெபம் பண்ண மிஸ்ஸஸ் சிந்தியா ரவீந்திரன் ரொம்ப பிரம்மாண்ட அருமையா ஆவியில் ஜெபம் பண்ணாங்க. கடைசி 2வது ஜெபம் மிஸ்ஸஸ் சித்ரா ஃப்ரெட்ரிக் அண்ணி, அவங்களும் ரொம்ப நல்ல இன்வால்மெண்ட்டோட, ஒரு பாரத்தோட ஆவில் நிறைந்து ஜெபிச்சாங்க. அவங்க ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் பிரேயர். எனக்கு பாயிண்டே இல்லை ஜெபம் பண்றதுக்கு, எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஜெபத்தை எப்படி வளர்த்துக்கிட்டு வராரு பாருங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிரேயர் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும். ஆமா, நம்ம ஃபெய்த் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும். பிரைஸ் காட். ஹalleluya. பை.